வணக்கம் சார். முதல் கோரிக்கை மீன் வளர்ப்பு மேம்பாட்டு உறுப்பினராக இருக்கனால அது சம்மந்தமாங்க சார். இந்த மீன் பாசி ஏலம் போன கூட்டத்தில் கலெக்டர் மேடத்தில் சொல்லியிருந்தாங்க சார். குறைந்தபட்ச ரேட்டு ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து இருக்கிற எம்ஐ டேங்குகளில் ரேட்டு ஃபிஷரிஸில் வாங்கி தான் ஏலம் விடணும் அப்படின்னோம். ஏன்னா அதிலேருந்து ஒரு 7% எங்கள் மீன் வளர்ப்பு மேம்பாட்டு வங்கி பணம் வருங்க சார். இப்போ இந்த ஏலம் பூராமே எல்லா கம்மாயுமே நீங்கள் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இதுக்கு மேலே போகாதுங்க. அதிலேருந்து எங்களுக்கு 7% அந்த உள்நாட்டு மீனவர்களுக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரியலாம். அதனால் இனி வரும் காலங்களில் இந்த குறைஞ்சபட்ச விலை நிர்ணயம் பண்ணுற கமிட்டியோட ஆய்வில் நேரடி கண்காணிப்பில் ஏலங்களை நடத்தணும்னு முதல் கோரிக்கை வச்சுக்கணுங்க சார். இது WRT குளங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ரெண்டுமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற மீன்வளத்துறையும் அதில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை முழுவதுமாக அமல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேங்க சார். ரெண்டாவது கோரிக்கை அது சம்மந்தமாகவே இந்த மீன்வளத்துறையிலேருந்து அந்த மேம்பாட்டு முகமை கூட்டம் இப்போ இந்த ஆண்டு நடக்கும்போது ஒரு 5 குளம் WRT குளம் ஏலத்தை மீன்வளத்துறை மூலமாக நடக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க சார். இந்த 5 குளம் இன்னும் நீர்வளத்துறையிலேருந்து தேர்வு பண்ணி கொடுக்கல. அப்படி தேர்வு பண்ணுறதா இருந்தால், வாய்ப்பு இருந்தால் எங்கள் பரம்பூர் பெரிய கம்மாயும் அதில் சேர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறாங்க சார். அது மாதிரியே இன்னும் ஒரு 4-5 கம்மாய் ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இந்த ஏலத்தை நீர்வளத்துறையிலேருந்து மாற்றி மீன்வளத்துறைக்கு போய்க்கலாம்னு எங்களோட சங்க தீர்மானத்தோடு நாங்கள் தர்றோங்க சார். அதை கொஞ்சம் மாற்றி தரணும். ரெண்டாவது கோரிக்கை நம்ம வருவாய்த்துறை சம்மந்தமாங்க சார். இந்த பரம்பூர் பெரிய கம்மாயில் பாசன பகுதிகளில் என்க்ரோச்மெண்ட் இருக்குன்னு கடந்த ஒரு 10 மாதமாக கோரிக்கை வச்சு அளவீடு மணிக்கு மதுரை நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குங்க சார். நிறையா இடத்துல பாசன வாய்க்காலும் இல்லை, ரெக்கார்டில் இல்லை. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. அதை சரி செஞ்சோம்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குங்க சார். அதை கொஞ்சம் அமல்படுத்தணுங்க சார். அதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறை பரம்பூரில் போகிற நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்பு அளக்கிறது ஒரு 4 நம்பர் இருக்குங்க சார். குறைஞ்ச 40 மாதம் ஆச்சு அந்த அளக்கிறது. இன்னும் அலைஞ்சு முடிஞ்ச பாடு இல்லை. ஆக்கிரமிப்பும் கூடுதலாக தான் ஆகிட்டுருக்கு. இங்கிட்ட அளந்து அந்த மார்க் பண்ணாங்கல்லாங்க சார், ஹெச்டின்னு போடுவாங்கல்ல, அதெல்லாம் சின்ன வரைஞ்சிட்டாங்க இப்போ. அதனால் மீண்டும் அதில் அளவையில் எனக்கு டவுட் இருக்குது. இந்த 4 நம்பரையும் முழுசாக ஒரு மாதத்துக்குள்ள அடுத்த மாதம் இந்த கோரிக்கையை வைக்காமல் எனக்கு செஞ்சு தரணுங்க சார். அடுத்து ஊரக வளர்ச்சித்துறை கம்மா எங்கள் பரம்பூர் பெரிய கண்மா ஆயக்கட்டில் கூட்ட ஆயக்கட்டாக ஆக்காட்டி குளம், குட்டப்பள்ளம் இந்த 2 குளம் இருக்குங்க சார். எங்களுக்கு வறட்சி வராத வரையும் இந்த குளத்தை பற்றி நாங்கள் பேசலை. ஏன்னா இப்போ 2-3 வருஷமாக வறட்சியாக இருக்குது. அந்த குளம் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணி எங்களால் பயன்படுத்த முடியலை. என்ன காரணம்னா அதில் ஒரு 40-50 வருஷமாகவே அது தூர்வாரப்படலை. அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்குங்கிறதே இப்போ தான் தெரியும். அதனால் ஒன்று அதை WRTக்கு சேர்க்க சொல்லுங்கள் சார். அப்படி இல்லாட்டி ரூரல் டெவலப்மெண்ட்டே தூர்வார கொடுக்க சொல்லுங்கள் சார். அடுத்து இந்த கோயில் நிலம் நானும் ஒரு 10 மீட்டிங்காக சொல்லியிருக்காங்க சார். கோயில் நிலங்களுக்கு சங்கத்துக்கு வர வேண்டிய ஏக்கருக்கு 200 ரூபா. இதை பட்டா மாத்திரம்னாக, அப்புறம் மாற்ற முடியாதனாக, திருப்பி DRO ஆய்வுக்கு கொடுக்குறோம்னாக, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க சார். நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் எனக்கு ஏக்கருக்கு 200 ரூபா அந்த கோயில் நிலங்களுக்கு வசூல் பண்ணி எங்கள் அக்கௌண்ட்டில் தாசில்தார் மூலிமா போட்டுறணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுங்க சார். இந்தாங்க.